அதனால் உமக்கு நன்மை வரும். என்ன சொல்கிறான், நீ கடவுளோட பழகி அவரோட ரொம்ப ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளும், அப்பொழுது அதனாலே நன்மை உண்டாகும். நிறைய பேர் இன்றைக்கு வெல் கனெக்டடாக இருக்க பார்க்குறாங்க. எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், எல்லாரையும் தெரியும், நல்லது. ஆனால் எல்லாருக்கும் மேலே ஒருத்தர் இருக்கார், அவரை தெரியுமா? அவரை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏனென்றால் அதன் மூலமாக தான் நன்மை உண்டாக போகிறது. அதன் மூலமாக தான் ப்ரமோஷன் வருது, அதனால தான் ப்ராஸ்பரிட்டி வருது, அதனால தான் ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஆகவே இந்த உலகத்தில் அவரை இவரை தெரிஞ்சு வச்சுக்கலாம், பட்டு அதை காட்டிலும் அதிகமாக அவரை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அவரோடு நெருங்கி பழகுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், நெருங்கி பழகுங்கள். நெருங்கி பழகும்போது அதனாலே நன்மை உண்டாகிறது. இப்போ பாருங்கள், அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன். அவரோடு நெருங்குங்கள். அவருடைய வாயிலிருந்து வருகிற வேத பிரமாணங்களை, வேத வசனங்களை எடுத்து இருதயத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன் அதெல்லாம் சொல்கிறாரு? ஏன் அவரோட நெருங்குங்க? அவர் வார்த்தை எடுத்து உள்ளத்தில் வைங்கன்னு சொல்கிறாரு. பாருங்கள், நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். ஏன் கர்த்தரிடத்தில் நெருங்கணும்? ஏன் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து உள்ளத்தில் வைக்கணும்? 24ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது. எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது. கர்த்தரிடத்தில் நெருங்கி கர்த்தருடைய வார்த்தை எடுத்து உள்ளத்தில் வைக்கும்போது அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். ஆற்று கல்லை போல தங்க கட்டின்றாங்க பாருங்க. தங்க கட்டிங்கிறது ஆற்றுல இருக்க கல்லை போல சேர்த்து வைப்பீர்ன்றாங்க. சும்மா கல் மண்ணு மாதிரி பொண்ணு வெள்ளியும் சேருன்றாங்க. நிறைய பேர் பொண்ணு வெளியை தேடி போகிறாங்க, தவறு. பொண்ணு வெளியும் தேடி போக சொல்லி வேதம் சொல்லலை. கர்த்தர் மேல் மனமகிழ்ச்சியாயிருங்கள், கர்த்தரை நாடுங்கள், கர்த்தரோடு நெருங்குங்கள். அவருடைய வார்த்தை எடுத்து, அவருடைய வாயின் வேத பிரமாணங்களை எடுத்து இருதயத்திலே வையுங்கள். அப்பொழுது தூளை போல பொன்னையும், சும்மா குப்பையை போல பொன்னையும், ஆற்று கற்களை போல தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். சேர்த்து வைப்பீர்னு உடனே நிறைய பேர் பாருங்க சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வைக்கிறது தப்புன்னே சொல்லவில்லை. வேதத்திலே சொல்லுது, எறும்பை பாரு, எறும்பு எப்படி சேர்த்து வைக்கிறதுலாம் சொல்லியிருக்குது. சேமித்து வைக்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் சேமித்து வைக்கிறவனுடைய நோக்கம் எப்படி இருக்குது? இப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் சேர்த்து வைக்கும்போது எப்படி சேர்த்து வைக்கிறோம்? சில நேரத்தில் சேர்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்? ஒரு காரியத்தை செய்ய வேணும்ன்றால் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுத்து போட்டுக்கிட்டு வந்தால் தான் நாளைக்கு செய்ய முடியும். எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு ஆணுக்கு வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் சேர்த்து வைக்கிறது அவசியமாக இருக்கிறது. சரி, அப்போ சேர்த்து வைக்கும்போது நம்ம எப்படி சேர்த்து வைக்கிறோம்? கர்த்தாவே, உம்முடைய நோக்கங்களுக்காக பயன்படும்படியாக இதை சேர்த்து வைக்கிறேன், அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுகிறேன். அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது உம்முடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு தேவைப்பட்டால் எனக்கு ஆயத்தமாக இருக்கும்படியாக இதை செய்கிறேன். அப்படி சேர்த்து வச்சு பாருங்கள், சேர்க்கறது பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் வாங்கின இடம் 1000 மடங்கு பெருகி விலை போகும். ஏன்னு சொன்னால் இதை கர்த்தருக்காக நீங்கள் செய்திருக்கிறீங்க. கர்த்தரை மனதில் வச்சுருங்க. கர்த்தாவே, உமக்கு பயன்பட வேண்டும். இந்த ஆஸ்தியெல்லாம், இந்த செல்வமெல்லாம், நான் சேர்த்து வைக்கிறதெல்லாம் பெருகி வளர்ந்து உமக்கென்று பயன்பட வேண்டும். அதற்காக நான் வைத்திருக்கிறேன். என்றைக்கு உமக்கு தேவையோ அதை நான் கொடுக்க தயாராய் இருக்கிறேன். உம்முடைய காரியங்களுக்காக இதை செலவிடும்படியாக நான் சேர்த்து வைக்கிறேன். நோக்கம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்போ சேர்த்து வைக்கிறதுல கூட கர்த்தருக்காக சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இருக்கீங்களா? எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன அப்படி பிரசங்கம் பண்ணுறாருன்னு. சேர்த்து வைக்கும்போது பதுக்கல் மனப்பான்மை இருக்கக்கூடாது. யாருக்கும் தெரியாமல் நான் போட்டு வச்சிருக்கிறேனாக்கும், என்னைக்காவது பஞ்சம் வர்றப்போ நமக்கு அது பயன்படும். அப்போ அப்படி தான் வரும். அது பஞ்சத்தில் இதை அடிச்சுட்டு போயிடும். அது பஞ்சம் வந்தால் நான் கர்த்தரை நம்புகிறேன். பஞ்சத்தை விட பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். பஞ்சம் என்ன ஒன்றும் பண்ணாது. பஞ்சத்துக்காக நான் சேர்த்து வைக்கல, கர்த்தருக்காக நான் சேர்த்து வைக்கிறேன். கர்த்தருக்கு செலவிடப்படும்படியாய் சேர்த்து வைக்கிறேன். இது மனப்பான்மையாக இருக்கணும். சரியா இல்லையா? பாருங்கள், ஆற்று கற்களை போலவும் தூளை போலவும் தங்கத்தையும் பொன்னையும் சேர்த்து வைப்பிறான். அப்புறம் சொல்லியிருக்குது, அதாவது கர்த்தருக்கு நெருங்கி கர்த்தருடைய வார்த்தை உள்ளத்தில் வச்சா அதெல்லாம் நடக்கும் இல்லையா? வெள்ளியும் பொண்ணுன்னு அலையிற ஆளுக்கு இது நடக்காது. கர்த்தரை தேடுகிற மனுஷனுக்கு இது நடக்குது. அப்பொழுது 25, சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொண்ணும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். சொன்னேன் இல்லையா? அவரே உனக்கு பசும் பொண்ணும் உனக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். நம்முடைய சொக்க வெள்ளி, நம்முடைய பசும் பொன் அவர்.
நம்முடைய ஆசையெல்லாம் பொண்ணின் மேலே இல்லை, வெள்ளியின் மேலே இல்லை. நம்முடைய ஆசையெல்லாம் யாரின் பேரில் இருக்கிறது? அவர் மேலே இருக்கிறது. அது பெட்டர். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனவர். அவர் மேலே வைங்க ஆசையை, இது மேலே வைக்காதீங்க. அவரே உன்னுடைய பொண்ணும் அவரே உன்னுடைய வெள்ளியுமாய் இருக்கிறார். இப்போ பாருங்க, அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாக இருந்து. யார் மேலே மனமகிழ்ச்சியாக இருந்து? அப்போ மனமகிழ்ச்சி எதில் இல்லை? பணத்தில் இல்லை, வெள்ளியில் இல்லை, பொண்ணில் இல்லை, ஆஸ்தியில் இல்லை. சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். இந்த மனுஷன் பாருங்க என்ன ஆசீர்வதிக்கப்பட்டவர் சொல்லித்தரான். கர்த்தரிடத்தில் நெருங்கி பழகிக்க, அவருடைய வார்த்தை எடுத்து இருதயத்தில் வை. இருதயத்தில் வச்சுனா பூமியின் தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். இதெல்லாம் பாருங்க, எக்ஸாம்பிள் பைபிளில் வாசித்து பாருங்க. ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் தாவீது. சொற்ப ஆடுகளை, கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனை ராஜாவாக்குனார் கர்த்தர். அவனுக்கு உள்ளத்திலெல்லாம் ஒரு பெரிய வாஞ்ச, கர்த்தருக்கென்று ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும். எப்படி வாஞ்ச பாருங்க அவனுக்கு. ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு இருக்கிற வாஞ்ச, கர்த்தருக்கென்று இந்த உலகத்திலேயே எவனும் கண்டுறாத அளவுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும். கர்த்தருக்கு மகிமையாக இருக்க வேணும். நம்முடைய தேச ஜனங்கள் வந்து அங்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அதுக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு மனசில் வச்சுருந்தான். அவன் காலத்தில் அதை கட்டலை. அவனுடைய மகனிடத்தில் சொல்லுகிறான், நான் இதற்காக இத்தனை கோடி ரூபாய் தந்திருக்கிறேன். அது கணக்கு போட்டு டேக்ஸ் பைபிளில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கணக்கு போட்டு சொல்கிறாங்க. எத்தனையோ நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் பொறுமான செல்வத்தை அவன் அதுக்காக சேர்த்து வச்சுருக்கான். தனிப்பட்ட முறையில் டொனேட் பண்ணுகிறான், அதுக்குன்னு கொடுக்குறான். ஒரு ஆடு மேய்க்கிறவன் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களை தேவாலயம் கட்டும்படியாக கொடுக்குறான். கவனிங்க, அவன் கொடுத்ததுனால அவனுக்கு கீழே வேலை செய்த பெரிய பெரிய பிரபுக்கள் எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க, கொட்டு நிரம்புது. அப்புறம் மகன்கிட்ட சொல்கிறான், தேவனுடைய ஆலயம் கட்டப்படும்படியாக பொன்னியும் வெள்ளியும் ஏராளமாய் நான் சவதரித்து வைத்திருக்கிறேன், என்ன கூட நேரம் இல்லைன்றான். எண்ணுக்கடங்கா பொன்னியும் வெள்ளியும் சேர்த்து வச்சிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கூஞ்சி கிடக்குது, எனக்கு அதை எவ்வளோன்னு பார்க்க டைம் இல்லைன்றான். எவ்வளோ எண்றதுக்கு டைம் இல்லை, அவ்வளோ குவித்து வைத்திருக்கிறேன். மர வேலைக்கு மர சாமான்கள், இன்னும் விலையேறப்பெற்ற கற்கள், இப்படின்னு ஏராளமாய் நான் சவதரித்து வைத்திருக்கிறேன். எதுக்கு சேர்த்து வச்சிருக்கிறான்? கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படும்படியாக சேர்த்து வைத்திருக்கிறான். உள்ளம் பாருங்க எப்படி இருக்குது. அதனால தான் ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தவன் பெரும் செல்வந்தனாய் மாறினா. ஏனென்றால் கர்த்தருக்கு செய்யணுன்ற ஒரு பெரிய வாஞ்சி அவன் ஆட்கொள்ளுகிறது. உங்களுடைய நிலை என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு வேலை இல்லாமல் பைசா இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் சரி, நோக்கங்களை சரி பண்ணுங்கள், வாஞ்சியை சரி பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து உள்ள வைங்க, அவரிடத்தில் நெருங்குங்கள், பழகுங்கள். நான் சொல்லுகிறேன், தாவீதுக்கு செய்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் பாரபட்சம் உள்ளவர் இல்லை, இது தாவீதுக்கு தான். ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, அவரவருக்கு கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார், கொடுக்குறாரு. கர்த்தர் என்னமோ நமக்கு இதை கஷ்டத்தை தான் வச்சிருக்கிறாரு. இப்போ ஏன் அவர் கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கு நல்லா விளங்கிடுச்சு. ஏன்னா அதுதான் அவருடைய விசுவாசம். கர்த்தரே வச்சிருக்காருன்றாரு. அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக தாரும் தேவான்னு தான் ஜெபம் பண்ணணும் அவருக்கு. இன்னும் இதனால் இவரை கடைசி வரைக்கும் ஆசீர்வதியும், இது இவர் விட்டு போகாதபடி பார்த்துக்கொள்ளும் தான் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் தான் இவர் கஷ்டத்தை கொடுத்துருக்கிறாருன்றார். நான் சொல்லுகிறேன், கஷ்டத்தை கொடுக்கறது கர்த்தருடைய திட்டம் அல்ல. உங்களுக்கு எல்லா நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவதுதான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேணும். அப்போ கல்லை போல தங்கத்தை சேர்த்து வைக்கிறதுன்றது இது ஏதோ பேச்சு இல்லை, இது கவிதை இல்லை. சிலர் நினைக்கிறாங்க வேதத்தில் சிலதெல்லாம் ஒரு பொயட்டிக்கலாக எடுத்துக்கணும், நம்ம இது நிஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அது அப்படி எழுதியிருக்குதாக்கம், அது கவிதைக்கு தான் செல்லுமாக்கும், நடைமுறைக்கு செல்லாதுன்னு. கிடையாது, நடைமுறையில் நடந்தது, தாவீது வாழ்க்கையில் நடந்தது. அப்போ இப்போ பாருங்க, அப்பொழுது திரும்பியும் அப்பொழுது வருது. எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது. வெள்ளி பொண்ணு சேர்க்கறது மட்டுமல்ல, அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்ப ஜெபங்கள்லாம் கேட்கப்படுதான். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். ஏன்னா உம்முடைய ஜெபத்துக்கு பதில் அளிப்பது அவருக்கு பிரியமாயிருக்கிறது. ஏன்னா அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த உலகத்தில் அர்ப்பணித்திருக்கீங்க உங்களை. அதனால் உங்கள் ஜெபத்துக்கு செவி கொடுப்பது அவருக்கு பிரியமாயிருக்கிறது. உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். பொருத்தனைகள்னால் ஏதோ கடவுளுக்கு
மாதம் 1000 ரூபா நான் தரேன்னு பொருத்தனை பண்ணியிருக்கேன், அதை செலுத்திடுறேன். அப்படி மட்டும் இல்லை, பொருத்தனைகளை செலுத்தினா நீங்கள் வீடு வாங்கும்போது பேங்க்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க, மாதம் மாதம் தவறாமல் இதை செலுத்துவேன்று பொருத்தனை பண்ணியிருக்கீங்க. கார் வாங்கும்போது அடுத்த 3 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. பொருத்தனை என்ன பொருத்தனை? இதை செலுத்துவேன். சிலர் வெள்ளை பேப்பர்லலாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க, என்ன வேணால் செலுத்துவேன் செலுத்துவேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. இப்படி ஏராளமான ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம மாதம் மாதம் செலுத்த வேண்டிய காரியங்கள். ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறோம், இது மாதம் மாதம் இதை செலுத்துவேன் என்று கையெழுத்து போட்டு தர்றோம் இல்லையா? வேதம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் நெருங்கி பழகி அவருடைய வார்த்தை எடுத்து உள்ளத்தில் வைத்தால் பொண்ணு வெள்ளியை வந்து தூளை போல ஆற்று கற்களை போல உனக்கு வந்து கிடைக்கும். நீ ஜெபம் பண்ணால் கர்த்தர் உனக்கு பதிலை தருவார். ஏனென்றால் உன்னுடைய வழிகள் அவருக்கு பிரியமாக இருக்கிறது. உன்னுடைய ஆப்ளிகேஷன்ஸ், உன்னுடைய பில்ஸை சரியான நேரத்தில் செலுத்துவது ஒரு பிரச்சனையாக இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கீங்களா? நேரத்துக்கு முன்னாடியே செலுத்த முடியும், தவறாமல் செலுத்த முடியும். உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா ஆப்ளிகேஷன்ஸையும் மீட் பண்ணக்கூடிய ஆற்றல் உனக்கு உண்டாயிருக்கும். ஏனென்றால் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை காத்து வழி நடத்துவார். அப்படிதான் சொல்லியிருக்குது. பொருத்தனைகளை செலுத்துவாய், பொருத்தனைகளை செலுத்துவாய். என்னென்ன பொருத்தனை பண்ணியிருக்கோ அதெல்லாம் செலுத்த முடியும், இல்லைன்றதுக்கு பேச்சுக்கு இடமே கிடையாது. இப்போ பாருங்கள், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலவரம். யார்? இந்த மனுஷன் கடவுள்கிட்ட நெருங்கி பழகி வார்த்தை எடுத்து உள்ளத்தில் வச்சு அதன் மூலமாக தேவ ஆசீர்வாதங்களை பெற்று அவன் அதன் மூலமாக ஜெபம்லாம் கேட்கப்படுகிறது. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். இதை பற்றி ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். ஒரு காரியத்தை நீர் நிர்ணயம் பண்ணினால், எல்லாம் சொல்லுங்க, ஒரு காரியத்தை நான் நிர்ணயம் பண்ணினால் அது எனக்கு நிலவரப்படும். நம்முடைய ஃபார்ச்சூன்ஸை, நம்முடைய எதிர்காலத்தை யாரோ நிர்ணயம் பண்ணுறதில்ல, நிர்ணயம் பண்ணக்கூடிய சக்தியை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆரம்ப காலம் முதல் நான் அதை பார்த்துருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில். இது ரொம்ப உண்மை. நான் எப்படி இருக்க போகிறேன் என்கிறதை நான் நிர்ணயம் பண்ணும்படியாக கர்த்தர் கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்தில் வைக்க ஆரம்பித்ததிலிருந்து இதை நான் அறிந்து கொண்டேன். கடவுளத்தில் நெருங்கி பழக ஆரம்பித்தது ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். கடவுளத்தில் நெருங்கி பழக நிமித்தமாக, வார்த்தை எடுத்து உள்ளத்தில் வைத்தது நிமித்தமாக ஒரு காரியம் எனக்கு புரிந்து விட்டது. என்னென்றால், நான் எதை நினைக்கிறேனோ, எதை தீர்மானம் பண்ணுறனோ அது எனக்கு வந்து கிடைக்கும். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படி கிடையாது, இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால், கடவுள்கிட்ட நெருங்கி பழகலைன்னா, வார்த்தை எடுத்து உள்ள வைக்கலைன்னா யார் நிர்ணயம் பண்ணுவா? உங்கள் சொந்தக்காரங்க நிர்ணயம் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, தம்பி வேணாம்பா, உனக்கு இதுவே போதும், இதுக்கு மேலே வேண்டாம். நான் முதல்ல குடிசை போட்டு ஆரம்பித்தப்போ ஒரு தேவ மனுஷர் சொன்னார், இருக்கிறதுலே சந்தோஷமாக இருந்து விடு. நம்ம எல்லோரும் கூடாரவாசிகள். இப்படியே அந்த கூடாரத்தில் இருந்துட்டு அப்படியே பரலோகம் இயேசு வரும்போது போயிடுவோம். நான் எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தேன். எப்படிப்பட்ட ஒரு சபையை எழுப்புவேன், எப்படி செய்வேன், இதே தான் என் பேச்சு, இதே தான் என்னுடைய காரியம். பாருங்கள், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு எப்போ பார்த்தாலும் அதே நான் யோசித்துக்கிட்டு இருப்பேன், அதையே நான் பேசி கொண்டு இருப்பேன். அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, இதே போதும், அந்த ஒரு மனப்பான்மை உனக்கு வர வேணும், இப்படியே இருன்னு. நல்ல காலம் அவரை நம்பலை நான். இன்னும் அதில் தான் இருந்திருப்போம். இன்னும் மேலான காரியங்களுக்கெல்லாம் போகிறோம். ஏனென்றால் என் இருதயத்தில் நிர்ணயம் பண்ணிவிட்டேன், எப்படி இருக்க போகிறேன் என்பதை நிர்ணயம் பண்ணிட்டேன். அவங்க சொல்கிறாங்க, உனக்கு அது ஆகாது. பேங்க்குக்காரனே சில நேரத்தில் வந்து அவன் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கான் பாருங்கள், ப்ரீ குவாலிஃபைங். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரீ குவாலிஃபைங்னா என்ன? நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா முதலே பேங்க்காரன் சொல்கிறான், இவ்வளவு உனக்கு கிடைக்கும், 15 லட்சம் உனக்கு தரலாம் கடன். அப்போ அதுக்குள்ளே போய் பாருன்றான், அதுக்குள்ளே போய் பாரு. அப்போ அந்த ப்ரீ குவாலிஃபை அவன் பண்ண உடனே இவங்க மைண்டும் ப்ரீ செட் ஆகிடுது. இவங்க மைண்டும் இந்த 15 லட்சம் மைண்டாகவே ஆகிடுது. சரி, அதுக்குள்ளே பார்ப்போம், அவ்வளோதான் அவன் தருவானா, அவ்வளோதான் முடியும். அவன் யார் சொல்கிறது தள்ளுறது? இவ்வளோதான்னு நான் கேட்குறேன். ஹலோ, கர்த்தர் எனக்கு அவருடைய அநாதி தீர்மானம் சித்தத்தின்படி எனக்கு தருகிறார். என்னுடைய விசுவாசத்தின்படி தான் எனக்கு ஆகிறது. இவங்க நிர்ணயம் பண்ணக்கூடாது. இவங்க நிர்ணயம் பண்ண நான் விட மாட்டேன். அவங்க நிர்ணயம் பண்ணுறான். அவங்க என் வருமானத்தை பார்த்து இதை பார்த்து 3 வருஷம் வருமானம், இது ஆவரேஜ் ஆக்கும், இப்படி ஆக்கும், அதாக்கும், இதாக்கும், உனக்கு இவ்வளவு தான் கிடைக்கும் சொல்லியாச்சா? முடிஞ்சுதா? ஓகே,
நான் சொல்கிறேன் என்ன கிடைக்கும்னு. நான் எது விரும்புகிறேனோ அதுதான் எனக்கு கிடைக்கும். என்னுடைய ஃபியூச்சரை, என்னுடைய எதிர்காலத்தை இன்னொருவன் நிர்ணயிக்கிறதல்ல, அவன் சொல்லுகிறதில்ல, அவன் ஒரு லைனை போட்டு என்னை அதுக்குள் கட்டுப்படுத்துகிறதல்ல, அவன் என்னுடைய எல்லை எவ்வளவுன்னு எனக்கு காண்பிக்கிறதல்ல. என்னுடைய எல்லை என்னுடைய விசுவாசத்தின் மூலமாக நிர்ணயிக்கப்படுகிறது. உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப கர்த்தரோடு நெருங்கி பழகி கர்த்தருடைய வார்த்தை எடுத்து உள்ளத்தில் வைக்கும் போது உன்னதமான உயர்ந்த லட்சியங்களின் தீர்மானங்களை எடுக்க அது உதவுகிறது. எல்லாமே எனக்கு இவங்க குவாலிஃபை பண்ணதுக்கு அதிகமாக தான் செஞ்சு முடிச்சிருக்கிறேன். இவங்க குவாலிஃபை பண்ண அளவு வேற, எனக்கு ஐ குவாலிஃபை மோர் பை த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமம் எனக்கு இன்னும் அதிக குவாலிஃபிகேஷனை கொடுத்துருக்குது. அதன் மூலமாக இவன் குவாலிஃபை பண்ணாதெல்லாம் எனக்கு கிடைக்கும். அவனே வாய பழப்பான், என்னடா இதுன்னு, எப்படி இவர் பண்ணாருன்னு. முடியும், நான் நிர்ணயம் பண்ணினால் அது நிலவரப்படும். இதெல்லாம் எங்கிருந்து வருது? யாரோ ஒருத்தர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி நான் அதை ஆசைப்பட்டு எனக்கும் அப்படி வேணும் அப்படி தான் போகிறாங்க நிறைய பேர். அது நடக்காது. அவர் இப்படி பண்ணுறாராமே, ஆனால் நானும் அப்படி பண்ணுவேன் அப்படின்னா இது வீண் வம்பு. இது நடக்கவே நடக்காது. அவர் பண்ணதுனால நம்ம பண்ணலாமான்னு ஆசையாக இருக்குது, நடக்காது. நான் என்ன பண்ணணும்? நான் கர்த்தரிடத்தில் நெருங்கி பழகணும். நான் அவருடைய வார்த்தையை எடுத்து உள்ளத்தில் வைக்கணும். விசுவாசம் கேள்வியினால் வருது, கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருது. எனக்குள்ளே விசுவாசம் உண்டாகும்போது நான் என்ன தீர்மானிக்கிறேனோ அந்த விசுவாசத்தின்படி நான் தீர்மானிக்கிறேன். அந்த விசுவாசத்தின்படி தான் எனக்கு ஆகும். அவர் இவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்கார், நான் அப்படி வாங்குவேன், நடக்காது. அவர் இவ்வளோ பெரிய ஊழியம் செய்கிறார், நான் அப்படி பண்ணுவேன், நடக்காது. அவனுக்கு நடக்கணும், எனக்கு நடக்கும், நடக்காது. கடவுளோடு நெருங்கி பழகி கர்த்தருடைய வார்த்தை எடுத்து உள்ளத்தில் வைக்கும்போது எனக்கு விசுவாசம் உண்டாகிறது. அப்போ அந்த விசுவாசத்திலிருந்து நான் சில தீர்மானங்கள் எடுக்கிறேன், நான் இதை செய்வேன் என்று சொல்லி. அது எனக்கு நிச்சயமாய் நடக்கும். எங்கிருந்து வருது தீர்மானம் பாருங்க. அது எனக்கு நிச்சயமாய் நடக்கும். நடக்கும்னு விசுவாசிக்கிறீங்களா? அது நிலவரப்படும். அவன் பாதைகள், உங்களுடைய பாதைகள் வெளிச்சம் உண்டாகும். நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்கன்னா அப்புறம் எப்படின்னு காட்டுவார் கர்த்தர். அவங்கெல்லாம் சொல்லி முடிச்சிருவாங்க, முடியாது, இவ்வளோதான், இதுக்கு மேலே உனக்கு ஆகாது, இது நடக்காது, வேண்டாம் தம்பி, போதும் தம்பி எல்லாம் சொல்லி முடித்த பிறகு நீங்கள் தீர்மானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தில் தீர்மானம் பண்ண பிறகு கர்த்தர் லைட்டு போட்டு காமிக்கிறேன், இப்படி தான் செய்யணும், இதை இப்படி நடக்கும் அப்படின்னு. அப்போ நிச்சயமாக நடக்கும். நான் சொல்லுகிறேன், நல்ல உயர்ந்த லட்சியங்களை, தீர்மானங்களை எடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் கர்த்தரோடு நெருங்கி பழகுங்கள். தேவனுடைய வார்த்தை எடுத்து உள்ளத்தில் வைங்க, அது மூலமாக விசுவாசம் வரட்டும். அப்புறம் பாருங்கள் எப்படிப்பட்ட லட்சியங்கள், எப்படிப்பட்ட உன்னதமான தீர்மானங்கள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு. எவ்வளோ ஹையாக போகுது பாருங்கள் உங்கள் எண்ணங்கள், எவ்வளோ உன்னதமான லட்சியங்கள் உண்டாகிறது என்று பாருங்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நான் தானா இதுன்னு சொல்லி. ஏனென்றால் இது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவருடைய எண்ணம் உங்களுடைய எண்ணம் ஆகிறது, அதனால் அது வாய்க்கிறது.